வணக்கம் நண்பர்களே. காத்திரை சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சாமுண்டேஸ்வரி கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம கார்த்தியை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்க வைக்கிறாங்க. மருதுவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பிரச்சனை பண்ணினாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, ரேவதி இந்த கல்யாணம் நடக்கணும்னா மருது என் கழுத்தில் தாலியை கட்டணும்னா கார்த்தி மாமா இந்த கல்யாணத்துக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. இப்போது நீங்கள் வாபஸ் வாங்காட்டினா கண்டிப்பாக நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு போட்டு ஒரு போடு நம்ம ரேவதி போடுறாங்க. அதில் சாமுண்டேஸ்வரி வேண்டாம், நான் வாபஸ் வாங்குற ரேவதி, இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வாபஸ் வாங்கிறாங்க. நம்ம கார்த்தி கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி அழைச்சிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம முருகன் இதுக்கு மேலே நம்மளை இவங்க விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஏன்னா சிவனாண்டியும் முத்துவேலும் பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட்டு முருகன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு எல்லாம் ஸ்கெட்சு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கார்த்தி தான் இப்போ மண்டபத்தில் நிற்கானே, அப்போ இவனை கொன்னுக்கிட்டு அவன் தான் கொன்னானி பழி போட முடியாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சந்திரா யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவனாண்டி முத்துவேலு அங்கே கட்டி போட்டுட்டு முருகனை வெளியே நிற்கிறாங்க. நம்ம முருகன் தன்னோட கையில் இருக்க கயிறை ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடறாங்க. ஸ்டேஷனில் போய் சரண் நிறையிறாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், என் உயிருக்கு சிவனாண்டி முத்துவேல ஆபத்து இருக்குது, ஆனால் இந்த மருது தான் ரெட்டு அப்படின்னு உள்ள விஷயத்த போட்டு உடைச்சி அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டிகிட்டு நம்ம கல்யாண மேடையில் ரேவதிக்கு தாலி கட்ட நேரம் கைது பண்ண வைக்கிறாங்க மருத. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் கரெக்டாட்டு நம்ம கார்த்தியை அதிகாரியை கைது பண்ணுறாங்க. இங்கே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தகராறு பண்ணார், இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு தான் அவன் இங்கே கரெக்டாக பண்ணான் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு இல்லாத நேரில் நம்ம ரேவதியோட முகம் வாடிடுது. என்ன ரேவதி, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஆக போகுது, நீ ஏன் இப்படி இருக்க? அம்மா வாயை முடுக, உங்களால் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். இப்போ கார்த்தி மாமாவை எதுக்காக இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளுக்கு வச்சிருக்கீங்க? யாரை பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாமலாம் இருக்குது. நான் பார்த்தவரை எங்கள் எம்டி சார் அவ்வளோ தங்கம், அவர் தன்கிட்ட யாராவது வலிய பிரச்சனை வந்தாலே ஒழிய அவர் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியுமா, அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி, இப்போ அவன் இல்லாட்டினா தான் என்ன, இந்த கல்யாணத்தை நடத்துவோம் ரேவதி அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, கார்த்தி மாமா இல்லாமல் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறீங்களா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு கார்த்தி மாமா இருந்தால் தான் மருதை என் கழுத்தில் தாலி கட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை தூக்கி போட்டுறாங்க நம்ம ரேவதி. என்ன இப்போ நீ கார்த்தி இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல போல அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம்மா அதை தான் சொல்ல போகிறேன், கார்த்தி மாமா இல்லாட்டினா இந்த கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக சம்மதிக்கே போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வேறு வழியே இல்லை, கார்த்தியை இப்போ கூட்டிகிட்டு தான் வரணும் அப்படின்னு இருக்க. ஒரு கட்டத்தில் கார்த்தியை போய் கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா கார்த்தியை கூப்பிட்றதுக்காக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க. நம்ம ரேவதி கார்த்தியை ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட போகிறாங்க. என்ன ரேவதி, என்ன உனக்கு கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்குது, நீ இப்போ என்ன கூப்பிட வந்திருக்க அப்படின்னு சொன்னார். ஆமாம், நீங்கள் உங்கள் மேலே போலியாக மருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அம்மாவை வச்சுட்டேன், ஆனால் நான் அப்படி விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா உங்களை எனக்கு தெரியுமாமா, நீங்கள் எந்த தப்புமே செய்ய மாட்டீங்க, வழியாக அவங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தாலொழிய நீங்கள் எந்த பிரச்சனைக்கோ போகாதாலுன்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்க நேரம் நான் இதை சும்மா விட முடியாதுல்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. சரி ரேவதி, நான் என்னை கூப்பிட்ற அளவுக்கு உன் மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாட்டு நம்ம கார்த்தியை மண்டபத்துக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே சாமுண்டேஸ்வரி மருந்து எல்லாம் பார்க்குறாங்க. எவ்வளோ தூரம் இருந்தால் இந்த என் ஃப்ரெண்ட்ஸை இவன் சண்டைக்கு வந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளுக்க தள்ளணும்னு பார்த்தா, ரேவதி நான் வாங்கலத்தில் தாலி கட்டேன்னா இவன்
இல்லாமல் நீ வந்து தாலி கட்ட முடியாது, கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டல, உன்னை விடமாட்டேன்டி, உனக்கு வந்து ஆப்பு கரெக்டாக வைப்பேன், கல்யாணம் முடியட்டும், நான் யாருன்னு தெரிஞ்சு மொத்த குடும்பமும் சாக்காக போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருது வந்து யோசிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த கல்யாணத்தில் இவன் நிற்கக்கூடாது, இவன் என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணம் நடக்க விடாமல் பண்ணிடுவான், அப்படி இப்படின்னு நம்ம ஏதோ பண்ணணும், ஆனாலும் இதெல்லாம் சரிப்பட மாதிரி இல்லை அப்படின்னு வந்து கோபத்தில் நிற்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி முத்துவேலு வந்து எப்படியாவது வந்து மருதுக மேலே குழப்பலியே மருது கழுத்தில் வந்து ரேவதி தாலி கட்டணும், இந்த கார்த்தி வந்து கொலப்பலியை சுமக்கணும், இந்த முருகனை கொண்டுக்கிட்டு அவனுக்கு அந்த சட்டையை போட்டு கார்த்தியோட சட்டையை இதில் தூக்கி எரிஞ்சு இவன் தான் இந்த கொலையை பண்ணதுன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் இவன் இப்போ மண்டபத்தில் இருக்கான், நம்ம இங்கே கொலை பண்ணி போட்டாலும் வந்து இவன் கொலை பண்ணலை அப்படின்னு தானே ஃபுட்டேஜ் வரும், இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வெளியே வந்து நம்ம சந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. சந்திரா, இந்த டிரைவர் பையன் அங்கே தானே இருக்கா மண்டபத்தில், நாங்கள் அப்போ இப்போ கொலை பண்ணிக்கிட்டு அவனுக்கு மேலே பழியை தூக்கி போட முடியுமா, அவன் அங்கே இல்லாமல் இருந்தனா சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நேரம் சரி கண்டிப்பாக இவன் என்ன இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்க தான் போகும், மருது கூட என் அக்கா இதில் லாக்காகி கிடக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக முருகனை வந்து போட்டு தள்ளிடுங்க, அவன் முக்கியமான ஒரு எவிடன்ஸாக வந்து மருதுவை கைது பண்ண வைக்க இருந்தாலும் இருந்துரும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம முருகன் இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே கைகளை வந்து அறுக்க ஒரு இதை வச்சு செவரை வச்சு ராவி ராவி வந்து கயிறுகளை வந்து கையில் இருக்கிறத அவுத்து தப்பிக்கிறாங்க. இப்போ நேராக வந்து நம்ம போலீஸில் போய் சரணடைந்தது தான் நம்ம நல்லது, நம்ம செய்த குற்றத்தெல்லாம் வந்து அதை ஒத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு எடுக்கிறாங்க முருகன். இந்த சைடு சிவனாண்டிய முத்துவேலும் போய் பார்க்குறாங்க, பயங்கர ஷாக்கு. முருகன் எங்கே, அவன் வந்து போய் அந்த கார்த்தி பையனுக்கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்னு வந்து தேடி அலையிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டேஷனில் வந்து சொல்லிடுறாங்க, இன்னைக்கு மருதுனி ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, அவன் தான் ரெட்டு அப்படின்னு வந்து சொல்லினேன், நானும் அந்த இதில் உள்ளவன் தான், ஆனால் நான் என் குற்றத்தை நான் வந்து அதுக்குள்ளே தண்டனையை ஏற்க தயாராக இருக்கேன், என் உயிருக்கே ஆபத்து, சிவனாண்டிய முத்துவேல என் உயிரை வந்து எடுக்கிறதுக்காக இந்த உண்மையை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து என்னை கொன்று அந்த பழியை வந்து கார்த்தி மேலே போடுறதுக்காக என்னை வந்து துரத்திட்டு இருக்காங்க, என் உயிருக்கும் எப்போ ஆபத்து அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிகாரிகள் சாக்காரங்க அந்த ரெட்டை பொறி வச்சு பிடிக்க வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வாங்க, இங்கே வந்து ரேவதி வந்து மனக்கோலத்தில் வந்தாச்சு, இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்காதுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தெளிவான முடிவோடு இருக்காங்க. நம்ம மருது எப்படியாவது ரேவதி கழுத்தில் தாலியை கட்டிடணும்னு இருக்காங்க, அப்போ தான் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து முருகனை கூட்டிட்டு அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. ஏன் நடக்காது அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கேட்கணுன்னா, அம்மா மாப்பிள்ளையாக இருக்கணும் மருது ஒரு கேடு கட்டவன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் ஆகிடுவான், இன்னும் இதுக்கு மேலே உங்கள் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் உண்மையாட்டே இவன் தான் ரெட்டா அப்படின்னு வந்து தெரிஞ்சு சாமுண்டேஸ்வரி சாக்காவி மருதுவை அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வேற வழியே இல்லை, லெட்டரில் போட்டபடி என் தங்கச்சி பையன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து ராஜராஜா நம்ம கார்த்தியை மாப்பிள்ளையாக்குறாங்க. நம்ம ரேவதி கழுத்தில் தாலியை கட்டி வந்து நம்ம கார்த்தி வந்து அசத்துறாங்கன்னு சொல்லலாங்க.